இஃப்தார் டைமில் குடிக்கிறதுக்கு உடம்புக்கு குளிர்ச்சியாகவும் சில்லுன்னு ஒரு சூப்பரான முஹப்பத் கா சர்பத் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா. இதுக்கு முதல்ல நான் ஜவ்வரிசி வேக வச்சுக்கிறேன். குட்டி குட்டியான டிரான்ஸ்பரண்ட்டான ஜவ்வரிசியில் 2 கரண்டி எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு வேக வச்சுட்டேன். அது வெந்துட்டு இருக்கட்டும். அது கடையில் ஜூஸ்க்கு ரெடி பண்ணிக்கலாம். நல்ல திக்காக காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்திருக்கேன், ஒரு 1/2 லிட்டர் போல். இது கூட ரோஸ் சர்பத் நான் சேர்த்துருக்கேன். கலர் ப்ளஸ் டேஸ்ட் ரெண்டுத்துக்குமே சேர்த்த மாதிரி. நீங்கள் ரோஸ் எசன்ஸ் இருக்குல்லையா, அது வேணாலும் நீங்கள் 2-3 ட்ராப் போல் சேர்த்துக்கலாம். அதுவுமே ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கண்டென்ஸ்டு மில்க் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து அடியில் கொஞ்சம் கட்டி கட்டியாக இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். பால் நல்லா திக்காக க்ரீமியாக நல்லாவே இருந்துச்சு. அதனால் மில்க் மேடுமே நான் 2 ஸ்பூன் அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்குன்னா இன்னும் கொஞ்சம் வேணாலும் சேர்த்துக்கோங்க. ஸோ இது கூட பாதாம் பிசின் ஊற வச்சது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃபுல்லாக சேர்த்துருக்கேன். இது கூட சப்ஜா சீடு சேர்க்கலாம். பட் நிஹாலுக்கு பார்த்திங்கன்னா அந்த சப்ஜா சீடு போடுறது பிடிக்கவே மாட்டேங்குதுங்கிறதுனால பாதாம் பிசின் மட்டுமே சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக இன்னும் கொஞ்சம் ஸ்வீட் இது பண்ணுறதுக்காக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சுகருமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதுக்கு மெயினாக நம்ம சேர்க்க வேண்டியதே தர்பூசணி தான். ஸோ தர்பூசணி பீஸ் எந்த அளவுக்கு குட்டி குட்டியாக சாப் பண்ணி அதில் சேர்க்குறோமோ அந்தளவுக்கு அந்த சர்பத்துமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா குட்டி குட்டி பீஸாக நல்லா கட் பண்ணிவிட்டு அதில் இருக்க சீட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு கட் பண்ணதில் ஒரு பாதி அளவுக்கு தான் அந்த ஜூஸ்லையுமே சேர்த்துருக்கேன். எல்லாத்தையுமே சேர்த்துடக்கூடாது. சர்பத்துக்கு தர்பூசணியோட ஃப்ளேவர் அங்கங்கே வாயில் சும்மா சாப்பிட்றப்ப இது பண்ணுற மாதிரி இருந்தால் போதும். ஸோ அதனால் அவ்வளோவா நிறைய சேர்க்காம ஒரு பாதி அளவுக்கு சேர்த்துருக்கேன். ஸோ அவ்வளோதான், ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜவ்வரிசி வேக வச்சுருந்தேன் இல்லையா, அதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு சில்லுண்ட வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணிக்கணும். வடிகட்டினதுக்கு அப்புறமா நல்லா சில்லுன்னு கூலிங்கான வாட்டரில் வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஜவ்வரிசி தனித்தனியாக ஒட்டாமல் இருக்கும். ஸோ அதை அப்படியே இது கூட சேர்த்துட வேண்டியது தான். ரொம்ப சூப்பரான முஹப்பத் கா சர்பத் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நோம்பு டைமில் மட்டும் இல்லாமல் இப்போ சம்மருமே ஜாஸ்தியாக கிளம்பிடுச்சு இல்லையா, வெயில் நேரத்தில் குடிக்கிறதுக்குமே குளிர்ச்சியாக இருக்கும். கண்டிப்பாக அதோட ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட சப்ஜா சீட் சேர்த்தா இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக அதையுமே சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதை ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுட்டு சில்லுன்னு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.